இந்தியா மொத்தம் இருக்கக்கூடிய காவிக்கரை துடைத்தெறியப்படக்கூடிய தொடக்க அடி தமிழ்நாட்டிற்கு தான் அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேலாவது தமிழ்நாட்டை தேவையில்லாம உரசி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில சந்திச்சிருக்கக்கூடிய முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி இது. தேர்தலுக்கு முன்ன தமிழின துரோகி எடப்பாடி சந்திச்சிருக்கக்கூடிய படுதோல்வி இது. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தா தமிழ்நாட்டில் எல்லாரும் அசால்ட்டா இருந்துருவோம்னு நினைச்சாங்க. தமிழ்நாடு எப்பவுமே அலாட்டா தான் இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிறது முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு முதலமைச்சரா மக்களாக நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புல இந்த ஸ்டாலின் பற்ற வைத்த தீ டெல்லியின் ஆணவத்தை சுட்டெரித்திருக்கு. நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. கருஞ்சட்டப்பட காவி படையை வீழ்த்தி இருக்கு. மகளிர் இடஒதுக்கீடுன்னு முகமூடி போட்டு தொகுதி மறுவரைய பாஜக கொண்டு வந்த மசோதாவை இந்தியா கூட்டணி சேர்ந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று தோல்வி அடைய வச்சிருக்காங்க. கருப்பு சட்டத்துக்கு எதிராக வாக்களித்த அனைத்து எம்பிக்களுக்கும் அந்த கட்சிகளின் தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மகளிருக்கான இடஒதுக்கீட்டை முதலா உள்ளாட்சியில கொடுத்தது திமுக. இந்த ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாடு உள்ளாட்சியில 50% மகளிர் பொறுப்புகள் இருக்காங்க. 1973 நான் திண்டுக்கல் தீர்ப்பு நாடகத்தில் நடித்தேன். இன்னைக்கு திண்டுக்கல் வந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நாற்பது பேர் டெல்லிக்கு போய் என்ன பண்றாங்க அப்படின்னு எடப்பாடி கேட்டாரு. இப்ப பாத்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பாஜக காரங்களை பந்தாடிட்டு வந்திருக்கிறாங்க. இதுவே அதிமுக அடிமைகள் அங்க போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கருப்பு சிவப்பு பட கடைசி சொட்டு ரத்தம் இருக்கு வர விடாமுயற்சியா தமிழ்நாட்டுக்காக போராடும். இப்ப சொல்லுங்க, இந்த மண்ணில் யார் ஆட்சி வேணும், யார் ஆட்சி தொடரணும், யார் ஆட்சி தொடரணும்? 200 தொகுதிகளுக்கு மேல எந்த அணி வெல்லணும்? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? திண்டுக்கல் வீரத்தினுடைய விளைநிலம். திண்டுக்கல் ஒரு ஊரோட பெயர் மட்டும் இல்ல, அது புரட்சியின் பெயர், எழுச்சியினுடைய பெயர். பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக போராடி கணவனை இழந்த பிறகும் பச்சை குழந்தை கையில வச்சுக்கிட்டு போராடின வேலுநாச்சியாரும் மானங்காத்த மருந்து சகோதரர்களும்
தன் அண்ணன் வீரபாண்டிய கெட்டவனை தூக்கிலிட்ட பிறகு பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்த தம்பி ஊமத்துரையும் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த திட்டமிட்ட ஊர் இந்த திண்டுக்கல். ஆன்மீகமா கோட்டை மாரியம்மன் பழனி ஆண்டவர், சுற்றுலா குழுகுழு கொடைக்கானல் சிறு சிறு சிறுமலை, சாப்பாடா தனித்துவமான பிரியாணி, எல்லாத்துக்கும் மேல காவலுக்கு ஃபேமஸான திண்டுக்கல் பூட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட உரிமைகளையும் திருடிட்டு போலான்னு நினைச்சாங்க. உள்ளூர் அடிமைகளை அழைச்சு துணைக்கு வச்சுக்கிட்டு டெல்லி கும்பல் வராங்க.